1801 தாமஸ் யங் தன்னோட லேபில் லைட்டை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக எக்யூப்மெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தார். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு கார்போர்டில் 2 ஹோல்ஸை போட்டார். அடுத்து அந்த கார்போர்டுக்கு பின்னாடி ஒரு ஒயிட் ஸ்க்ரீனை வச்சார். கடைசியாக அந்த ஓட்டை போட்ட கார்போர்டுக்கு முன்னாடி ஒரு கொஹிரண்ட் லைட்டை வச்சார். எந்த லைட்டோட வேவ் லென்த் அண்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் மாறாமல் இருக்கோ அதை தான் நம்ம கொஹிரண்ட் லைட்னு சொல்லுவோம். அதாவது எப்படி சோல்ஜர்ஸ் மார்ச் ஃபர்ஸ்ட் பண்ணுறப்போ சிங்காக இருக்குமோ அதே மாதிரி இந்த வேவ்ஸும் ஒரே சிங்கில் இருக்கும். தாமஸ் யங் இந்த லைட்டை அந்த கார்போர்டுக்கு முன்னாடி வச்ச உடனே இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடைக்கும்னு எதிர்பார்த்தாரு. ஆனால் அவருக்கு கிடைச்ச பேட்டர்னை பார்த்து அவரே ஆச்சரியப்பட்டார். சரி, ஏன் அவருக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடைச்சது? இது தெரிஞ்சுக்க நம்ம சில வருஷம் டைம் ட்ராவல் பண்ணி முன்னாடி போகணும். 1678 ஹைகன்ஸ்ன்ற சயின்டிஸ்ட் லைட்டை வேவ்னு சொன்னார். அதாவது இப்போ தண்ணியில் கல்லை தூக்கி போட்டால் எப்படி அலைகள் உருவாகுமோ அந்த மாதிரி தான் லைட்டும் ட்ராவல் பண்ணணும்னு அவர் சொன்னார். பட் அவர் சொன்னது யாரும் பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா ஐசக் நியூட்டன் லைட்டை பார்ட்டிக்கல்னு சொன்னதால் அப்போ இருந்த எல்லாமே அதுதான் கரெக்ட்னு நினச்சாங்க. இப்போ நம்ம இந்த பேட்டர்னை ஹைகன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம். பொதுவாக நம்ம ஒரு வேவ் எடுத்துக்கிட்டோம்னா கிரஸ்ட் அண்ட் ட்ரஃப்னு 2 பார்ட்ஸ் இருக்கும். கிரஸ்ட்டும் இன்டர்ஃபியர் ஆனால் நமக்கு புதுசாக ஒரு வேவ் கிரியேட் ஆகும். இதை நம்ம கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு கிரஸ்ட்டும் ட்ரஃப்பும் இன்டர்ஃபியர் ஆனால் வேவ்ஸ் டிஸ்ட்ராய் ஆகிடும். இதை நம்ம டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இந்த 2 ஹோல்ஸ் வழியாக என்டர் ஆகிற 2 லைட் வேவ்ஸ் ஒன்னோடு ஒன்று இன்டர்ஃபியர் ஆகும்போது சில வேவ்ஸ் புதுசாக கிரியேட் ஆகும், சில வேவ்ஸ் டிஸ்ட்ராய் ஆகும். புதுசாக கிரியேட் ஆகிற வேவ்ஸ் ஸ்க்ரீனில் பிரைட்டாக தெரியும், அதே நேரத்தில் டிஸ்ட்ராய் ஆகிற வேவ்ஸ் ஸ்க்ரீனில் டார்க்காக தெரியும். ஸோ தாமஸ் யங் அவருக்கே தெரியாமல் ஹைகன்ஸோட தியரியை தன்னோட எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ப்ரூவ் பண்ணார்.